வேற லெவல்ல மாசான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். என்னன்னு தெரியல உடம்புல கஷ்டப்பட்டு தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். நம்ப சூர்யா வந்து நாடகத்த ஆரம்பிச்சுட்டாங்க. பாரதிக்கு நன்மை செய்ற விதமா ஆதிக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி விட்டுட்டாங்க. பாரதி பத்தி ஃபீல் பண்ணி அழுவுறப்ப, பக்கத்துல ஆதி வந்து நிக்கிறாங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்றப்ப, "எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்" அப்படின்னு உண்மைய சொல்லாம, ஆதிக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ, அது எல்லாம் பாரதியோட பிரச்சனை அப்படின்னு இத கேட்ட உடனே சர்ப்ரைஸ் ஆயிட்டாப்ல ஆதி. "என்ன சொல்றீங்க? உங்கள பத்தி இருக்கிற ஞாபகங்கள்லாம் மறந்துட்டாங்களா? சரி, பாட்டியும், லட்சுமி அம்மாவும் சொல்லலாமே. அவங்க 2 பேரும் பாரதிக்கு சாதகமா தானே பேசுவாங்க. அவங்க மேலயும் தப்பு இல்ல. ஏன்னா, பாரதிக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா, எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நம்ம பழசு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துற மாரி ஒரு விஷயத்த திருப்பியும் ரீகிரியேட் பண்ணா, நமக்கு சாதகமா நடக்கும்ல." அப்படின்னு சொன்னோனே, ஆதியும் பாரதியும் ஒத்துமையா இருக்கிறப்ப, பர்த்டே கேக் ஃபங்ஷன்ல ஒரு குட்டி கலாட்டா நடக்கும்ல, அந்த செட்டப்ப திருப்பியும் வந்து நாடகத்த நடத்தி வைக்கணும்னு யோசிக்கிறாங்க நம்ப சூர்யா. இது எல்லாம் யார் சொல்லி நடத்தி வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா, பாரதியையும், ஆதியும் சேர்த்து வைக்க தான் சூர்யா பாசிட்டிவ் கேரக்டர்ல என்ட்ரி வந்து குடுத்துருக்காங்க. அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். பாஸ், மத்தவங்க எல்லாரும் இந்த நாடகத்துக்கு சம்மதிக்கணுமே. சரி, நான் பார்த்துக்கிறேன். நிஷாலேருந்து வீட்ல இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு ஆதரவா பேசுவாங்க. பாரதி டீம்ம தவிர. அப்படின்னு சொன்னோனே, இது போதும். அவங்கலாம் என்னென்ன பேசணுங்கிற விஷயத்த சொல்லிக் குடுத்துருங்கன்னோனே, டக்கு டக்குன்னு அதே மாரி சொல்லிர்றாங்க. அதே மாரி சூர்யாவுக்கு ஆதரவா ஏகப்பட்ட பேர் வந்து பேசும்போது, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு அலமேலு பாட்டியும், லட்சுமி அம்மாவும் பேசுறாங்க. ஏன்னா, அந்த காலத்துல நடந்த விஷயம்லாம் இவங்க யாருக்குமே தெரியாது. பாரதியும், ஆதியும் பிரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தானே தர்மலிங்கம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால அவங்க எல்லாரும் சர்ப்ரைஸா பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப, ஆதிக்கு வந்து எல்லாத்தையும் வந்து யோசனையெல்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு. இந்த விஷயத்த ரீகிரியேட் பண்ண பண்ண, இவ்வளோ நாளா மனசுல ஏதோ ஒரு விஷயம் பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஆதிக்கு, இப்ப வீடியோ பார்க்குற மாரி எல்லாம் தெள்ள தெளிவா தெரியுது. ஆதியும், பாரதியும் பைக்ல ஒத்துமையா போறது, இவங்க லவ்வ எப்படி சொன்னதுங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆதிக்கு ஃபுல்லா வந்து தெரிஞ்சிருச்சு. இத பார்த்த உடனே, எப்படியோ ஆதிக்கு மட்டும் பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டோம். நம்ம வந்த வேலை முடிஞ்சிரும்னு சூர்யா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, இது எங்கேயோ போகுதுன்னு மட்டும் தெளிவா வந்து புரிஞ்சுக்கிறாங்க நம்ம பாரதி. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா, ஆதிய நம்ம தானே பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, இந்த ட்ராமாக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. "நிறுத்துங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க என்ன நடக்குது? சூர்யா, இது எல்லாம் உன்னோட மாயாஜால விளையாட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆதி வந்துட்டாங்க. ஆதி வந்து கேட்குறாங்க, "பாரதி, அமைதியா இருங்க. கூல், கூல். நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன்னு" சொல்லிட்டு, நடந்த விஷயத்த எல்லாத்தையும் திருப்பியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான், இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சான்னு ஆதி வந்து கேட்குறாங்க. இந்த முட்டாள் சொல்றாங்கிற ஒரே காரணத்துக்காக, நீங்க இது மாரிலாம் செய்வீங்கன்னு நான் எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்றப்ப, பாரதி, எல்லாம் நான் உன் நன்மைக்காக தான் பண்றேன். உனக்கு புரியுதா இல்லையா? அப்படின்னு சொல்லி ஆதிய கஞ்சாடையா காட்டி பேசும்போது தான், சூர்யா எதுக்காக இது மாரி ஒரு விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு? ஒண்ணும் புரியலன்னு நம்ம பாரதி இவ்வளோ நாளா சூர்யா மேல வச்சிருக்கிற அபிப்பிராயம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறிக்கிட்டு வருது. "போதும், நீ எனக்கு செஞ்ச உதவி வரைக்கும் போதும்" அப்படின்னு சொல்லும்போது, பாரதி, "அப்பன்னா உனக்கு நான் என்ன செய்யறேன், ஏது செய்யறேன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்படிதானே? என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இன்னும் ஒரு வாட்டி இது மாரி காமெடி விளையாட்டெல்லாம் விளையாண்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். வாங்க இங்கேருந்து போலாம். ஆதி, நீங்க போய் தூங்குற வழிய பாருங்கன்னு" சொல்லி பாரதிய வந்து கூட்டிட்டு, அப்படியே குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் ரூம்குள்ள வந்து ஆரம்பிச்சர்றாங்க. என்ன இது? என்னென்னமோ நடக்குது. நமக்கு தான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுன்னு, அலமேலு பாட்டியும், நம்ப லட்சுமி அம்மாவும் வந்து யோசிக்கிறாங்க. பாஸ், நீங்க செஞ்ச உதவிய என்னால மறக்கவே முடியாது. நீங்க பாரதிய பார்த்தீங்களா? அப்படின்னு இப்பயும் பாரதிக்கு பத்தி இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் நம்ப ஆதிக்கு உணர்த்துற வகையில, அடுத்தடுத்த சீன்லாம் நம்ப சூர்யா வாயிலேருந்து சூப்பரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது பாஸ். இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு எங்க வாழ்க்கையில திருப்பி போட்ட தருணம். அது எல்லாம் திருப்பி உங்க மூலியமா தான் இன்னைக்கு நான் பார்த்தேன். உங்களுக்கே இது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் பாரதி மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு. அந்த சீன நான் இப்போ உங்களுக்கு சொல்றேங்கிற மாரி சொல்றப்ப, மித்ராக்கு இவ்வளோ நாளா சூர்யா தனக்கு தான் ஆதரவா நிக்கிறாருன்னுங்கிற மாரி நெனச்சிட்டு இருந்தவங்களுக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் பேரதிர்ச்சியா இருக்கு. என்ன இவன்? எதுக்காக இது மாரிலாம் ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்கான்?
எனக்கு ஒன்றும் புரியலையே, இவன் செய்கிற விஷயம்லாம் நன்மைக்கா இல்லை நமக்கு எதிராவான்னு சொல்லி மித்ராக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. சரி சரி, போதும் போதும் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அப்படின்னு சொல்லி மித்ரா ஆதியை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. மித்ராவை பார்த்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க. என் வாழ்க்கை எனக்கு திருப்பி கிடைக்க போகுதுன்னு நினச்சா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அபி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி அபிக்கு அப்புறம் அவங்க அத்தைக்கு எல்லாருக்கும் வந்து நன்றியை வந்து தெரிவிக்கிறாங்க. அந்த இடத்துல என்னமோ ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன ஏதுன்னு தெரியலையே, என்ன ஆச்சு லட்சுமி, உனக்கு எதுவும் புரிஞ்சிச்சா அப்படின்னு நம்ம பாட்டி வந்து கேட்குறாங்க லட்சுமி அம்மா கிட்ட. எனக்கு ஒன்றும் தெரியலையே, புரிஞ்சவளுக்கு அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கா, புரியாத நமக்கு என்ன நடக்குதுன்னு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, இவ்வளோ நாளாக என்னை சுற்றி ஏகப்பட்ட குழப்பம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி ரூம்குள்ளே மாதம் என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. நம்ம சூர்யா, என்ன பாரதி, எப்படி இருக்கு என்னோட ஆட்டம் எல்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப, யாருடா நீ, நான் கேட்காத விஷயத்தெல்லாம் எனக்கு எதுக்குடா ஞாபகப்படுத்தி வைக்கிற அப்படின்னு சொல்லும்போது, என் வந்த வேலை என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டல்ல, போக போக நீ நல்லாவே தெரிஞ்சுப்ப, அவ்வளோதான் சொல்லுவேன். என்னது இவ்வளோ நேரம் சூர்யா ஏதாவது பேசினாலே கண்ணா அப்பனான்னு திட்டிக்கிட்டு இருந்த பாரதிக்கு இப்போ அமைதியாக வந்து நிற்கிறா. வேணாம் சூர்யா, நீ போகிற பாதை தப்பு, போகிற பாதை தப்பு தப்புன்னா யார் சரி செய்யறது, சரிங்களா? என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. சில விஷயங்கள் இப்படி தான் நடக்கணும்னு நீங்களாக ஒரு பக்கம் முடிவு எடுத்துகிட்டு அந்த பக்கமே போக மாட்டேன்னா அது ரொம்பவே தப்பு பாரதி. நான் வந்த வேலை முடிக்காமல் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன். மாசா வசனம் பேசிட்டு சூர்யா மட்டுக்கும் போகிறாங்க. பாரதி, எப்போ பார்த்தாலும் சூர்யாவை பார்த்தா கண்ணா அப்படின்னான்னு திட்டுவேன், ஆனால் இன்னைக்கு சூர்யாவை பார்த்தா உனக்கு அப்படியெல்லாம் எதுவும் திட்ட தோணலையே, என்ன காரணம்? என்கிட்ட யாரும் எதுவும் கேட்காதீங்க, நான் இப்போ இந்த ரூமில் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், பசங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோன்னே பாரதி மட்டுக்கு கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. சூர்யா செய்கிற செயலாம் பார்த்தா எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியலையே, இத்தனை நாளாக நான் எல்லாரையும் தப்பு தப்பாக தான் புரிஞ்சிக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாடிக்கு போயிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல. என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன வில்லம் மாதிரி தெரியுதா, நான் ஹீரோமா, இனிமேட்டு தானே என் ஆட்டத்தையே வந்து எல்லாருக்கும் காட்ட போகிறேன்னு சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யார் சொல்லி நம்ம சூர்யா வந்திருக்காருன்னு மிகப்பெரிய கேள்விக்குறியோட முடிச்சிருக்காங்க. ஆனால் சூர்யா நல்ல எண்ணத்தோட தான் வந்திருக்காப்புல. ஆதியும் நம்ம பாரதியும் சேர்த்து வைக்கிறதுக்கு அவரால் முடிஞ்ச முயற்சி வந்து செய்கிறாங்க. யாராக இருக்கும், நிச்சயம் வில்லன்களுக்கும் சூர்யாவுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு இன்றைக்கி எபிசோடு பார்த்த உடனே ஒரு சின்னதாக க்ளூ வந்து கிடச்சிருக்கு. யார் சொல்லி வந்திருப்பாங்க, அதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக வந்து முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.